RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுக்கு பிறகு எப்போ எடுக்கிறாங்கிறது தெரியல. தமிழகத்தில் குறிப்பாக நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து கேரளா மாநிலத்திற்கு காய்கறிகள், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கனிம வளங்கள் லாரிகளில் அனுப்பப்படுகிறது. அதன் பிறகு கேரளாவில் இருந்து திரும்பி வரும் லாரிகளில் கோழி இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை மூட்டை மூட்டையாக தமிழகத்தில் கொட்டப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இந்த விவகாரம் பல தரப்பினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. நெல்லை மாவட்டம் சீதப்பநல்லூர் அருகே உள்ள நடுக்கல்லூர், பலவூர் உள்ளிட்ட இடங்களில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் கடந்த 2 தினங்களாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ளன. அதாவது திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் அதிகப்படியாக கொட்டப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ கழிவில் மருத்துவமனையின் அனுமதி சீட்டுகள், இரத்த கசிவுகள், பஞ்சுகள் மற்றும் குளுக்கோஸ் பாட்டில்கள் என பல்வேறு வகையான பொருட்கள் கழிவுகளாக கொட்டப்பட்டுள்ளன. சில தனியாருக்கு சொந்தமான இடங்களிலும் இதுபோன்ற செயல்கள் அரங்கேறியுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவு எண்ணிற்கும் காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கவே இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கையில், தமிழக கேரள எல்லையில் வாகன சோதனையை அதிகரிக்க வேண்டும், ஏற்கனவே இங்கு கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட தனியார் இடத்தின் மேற்பார்வையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் BNS சட்டப்பிரிவில் 271 மற்றும் 272 உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே தமிழக பாஜக தலைவர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கேரள மாநிலத்தின் பயோமெடிக்கல், பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளின் குப்பை கிடங்காக நமது தென் மாவட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம். முதல் லாரியில் நானும் செல்வேன் என பதிவிட்டுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி பகுதியில் கொட்டப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுல இப்போ உங்க ஆடு மாடுலாம் இந்த கழிவை மேய்ச்சிட்டு பார்த்தோம். மாடு திங்கு அந்த தண்ணியில எல்லாம் கலந்துடுச்சே, எல்லாமே அந்த வேஸ்ட்லாம் எல்லாம் தண்ணியில போட்டு. இப்போ நீங்க குடிக்கிறதையும் இது சாப்பிட்றதையும் தடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ பேட்டை சுத்தமல்லி ஸ்டேஷனில் பண்ணியிருக்கோம், எங்கள் பஞ்சாயத்து யூனியன் தலையாட்டு பண்ணியிருக்கோம், விஓ தலையாட்டு பண்ணியிருக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம். சிஎம் செல்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம், வந்து விசாரி பண்ண சொல்லியிருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.